ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது அதிமுக கட்சியில் கோஷ்டி பூசல் மிக பெரிதாக வெடிச்சிருப்பது ஏற்கனவே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. இந்த நிலைமையில் தற்போது 4 மணி நேரம் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அதிமுகவின் சீனியர் முன்னாள் அமைச்சர் தற்போது எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மௌனம் காத்திருப்பது தான் தற்போது அதிமுக நிர்வாகிகளிடையே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக அதிமுகவில் கட்சி பணிகள் மேற்கொள்ள தற்போது 88 மாவட்ட பொறுப்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நியமித்து இருந்தாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களான பொன்னையன், தம்பிதுரை, செம்மலை, வளர்மதி, கோகுல இந்திரா, வைகை செல்வன், செஞ்சி ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்களுடைய பெயர் இடம்பெற்று இருந்துச்சு. இதனை அடுத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளான கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்களோடு ஆலோசனை மேற்கொண்டாங்க. இந்த நிலைமையில் 2ஆம் கட்டமாக மாவட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி மூலம் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டாங்க. இதில் கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தேனி, விருதுநகர், ஈரோடு என பல மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. அதிமுக மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டாங்க. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் ஆகியோர் என மொத்தம் 87 பேர் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகள் பொதுவெளியில் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்க இருக்கிறது அப்படின்றது குறித்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க கூடாது அப்படின்னும், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொறுப்பாளர்களை உடனடியாக நியமித்து சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்க வேண்டும் அப்படின்னும் அவங்க கோரிக்கை வச்சாங்க. அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் கோஷ்டி பூசல் இல்லாமல் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என பேசியதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டம் காலை 10 மணிக்கு துவங்கி பிற்பகல் 2:15 மணி வரை நடைபெற்றது. கூட்டம் முடிந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்காம அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு போயிட்டாங்க. மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், இது கருத்து சொல்வதற்கான கூட்டம் இல்லை, கையெடுத்து கும்பிடுறேன், இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. மொத்தமாக 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் தரப்பிடம் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கருத்தையும் கேட்கவில்லை அப்படின்னு கூட்டத்தில் இறுதியாக அவங்க சம்பிரதாயத்துக்கு கூட்டம் முடியும் போது அவங்களுக்கு நன்றி மட்டும் கூறியதா சொல்லப்படுது. அண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது பேசு பொருளாக மாறி இருந்தது. இவங்க 2 பேருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளதா தகவல் வெளியான நிலைமையில் அதனை செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்து இருந்தாங்க. இந்த நிலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் செங்கோட்டையனிடம் எடப்பாடி மௌனம் காட்டி இருப்பது தற்போது அதிமுக வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அடுத்த வருடம் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது முக்கிய நிர்வாகியான செங்கோட்டையன் அவர்களுக்கும் கட்சியின் தலைவரான எடப்பாடிக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் தான் தற்போது கட்சி நிர்வாகிகளுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.